5ஆம் தேதி வியாழக்கிழமை. 1 அரசு புத்தகம் 2வது அதிகாரம் 1-12 வசனங்கள். தாவீது சாலமோனுக்கு அறிவுரை கொடுக்கிறான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை 3வது வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணையிடும் கட்டளைப்படி மோசே சட்ட நூலில் எழுதியுள்ள நியமங்கள் விதிமுறைகள் ஒழுங்குமுறை கடைபிடிப்பு செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களில் வெற்றி பெறுவாய். என கருமையானவர்களே, நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களில் வெற்றி பெறுவாய். தாவீதுக்கு இருக்குது. ஏனென்றால் ஆண்டவர் உன் மைந்தன் முழு இதயத்தோடு என்னை தேடும்போது நடப்பானால் இஸ்ரவேல் அடியிலிருந்து ஒருவனும் எல்லாம் போவதில்லை, அவனுடைய வாரிசு தொடர்ந்து இருக்கும் என்று வாக்களிக்கிறார். என கருமையானவர்களே, கடவுளுடைய வழியிலே பயந்து நடக்கும்போது கடவுள் அனைத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் நமக்காக போராடுவார். அவர் முன்னின்று போர் நடத்துவார். அவர் முன்னின்று நம்ம எல்லா விதத்திலும் வழிநடத்தி செல்வார். போதுமான கிருபைகளை ஆசீர்வதித்து கொள்வதில் தான் சொல்லுகிறார். நீ செய்யும் காரியங்கள், நிறைய காரியங்கள் செய்கிறானோ அந்த காரியங்களிலும் மற்றும் செல்லும் இடங்களிலும் வெற்றி கிடைக்கும். You should have the conquer. நான் 1 யோவான் 5 உலகத்தை வெல்கிறது இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? உலகத்தை வெல்கிறவன் கடவுளாய் பிறகு ஒவ்வொருவரும் உலகத்தை வெல்கிறான். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே எனக்கு அருமையானவர்கள், நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்பிடிந்து அதற்கேற்ற முறையில் நடக்க திருப்பாடல் 1 சொன்னது போல அவன் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான். அல்லும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவன் செய்வதை விரும்பான். ரோமர் 8:37 வெற்றிக்கு மேல் வெற்றி என்ற எசேயா 48:14 சொன்னது போல அவர் கட்டளை கடைபிடிக்க முயற்சி எடுத்தாலே போதும். சமாதான மாலை போலவும் நீரூற்றை போலவும் இதோ வெற்றி கடலலை போல இருக்கும், கடலலைகளைப் போல இருக்கும். ஆகிய கடவுளுடைய ஆசிரியும் நிறைவின் வெற்றி வாழ்க்கையில் வாழ நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை உங்களுடைய குரலுக்கு செயல்படுத்தி உங்களுடைய சித்தத்தின்படி வாழ எங்களை கருவியாய் பயன்படுத்தும் நல்ல தகப்பனே. ஆமென்.